நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சு, அதாவது குவாலிஃபயர் 2, இந்த மேட்ச் வந்து மழையினால் கிட்டத்தட்ட ஒரு இன்னிங்ஸ் முடியக்கூடிய டைம் முடிஞ்சு மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. நேற்று மேட்ச் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, டாஸ் வின் பண்ணுறது யார், எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட கரெக்டாக வந்துருச்சு. இதோட ஒரு 8 மேட்ச் வரைக்கும் சொல்லியாச்சு. அதாவது இப்போ ஐபிஎல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. இடையில ஒரு 7-8 நாள் மேட்ச் நடக்கலை. அதுக்கு முன்னாடி ஒரு 4 மேட்ச்சில் சொன்னேன். அதில் ஒரு மேட்ச் மட்டும் டாஸ் வின் பண்ணாங்க, ஆனால் பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. அது ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 மேட்ச்சில் 3 மேட்ச் பதிவு பண்ணியிருக்கோம். அதுலமே டாஸ் யார் வின் பண்ணுவா, என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. இது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று மழையினால் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், மழை வந்துருச்சு அப்படின்னாலே மேட்ச் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகும். அதான் நான் நேற்று சொன்னது, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மும்பை தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸும் மக நட்சத்திரம் வரணும். இது அதாவது மழை இல்லாமல் நடந்திருந்தால் இப்படி தான் நடந்திருக்கும். இப்போ டாஸ் போட்ட உடனே நான் சொன்ன மாதிரியே ஐயர் வந்து ஐயர் வந்து டாஸ் வின் பண்ணார், ஃபீல்டிங் எடுத்துட்டார். நான் வந்து அப்போ மும்பை கன்ஃபார்மாக வின்னு அப்படின்னு எல்லாருமே அதை நினச்சிருப்போம். ஆனால் மழையினால் அந்த ஒரு இன்னிங்ஸ் டைம் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ, 9:30 ஸ்டார்ட் ஆகும், இல்லை 9:40 அந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகும். 9:45 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்னென்னா செகண்ட் இன்னிங்ஸில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ முழுமையாக மேட்ச் முழுவதுமே மக நட்சத்திரத்துக்கு வந்துருச்சு. நான் டெலிகிராமில் என்ன சொல்லிட்டேன்னா, கன்ஃபார்மாக மும்பை தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணி போட்டேன். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் கரெக்டு. அதாவது மேட்ச் க்ளோஸாக போகும், எல்லாமே சொன்னது அப்படியே நடந்துருந்துச்சு. பிளேயர்ஸு கூட கரெக்டாக வந்துருச்சு. ரிசல்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. திரும்ப நான் வந்து இன்றைக்கி எனக்கு டைம் கிடைக்கல, வெளியில் போயிட்டேன். அதனால் இன்றைக்கி வீடியோ காலையிலே பதிவு பண்ண முடியல. திரும்ப வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் உட்காந்து பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:50க்கு சுக்கிரன் வந்து மேசத்துக்கு வந்துட்டார். அப்போ அது வரைக்குமே நம்ம அதாவது முறையாக நடந்திருந்தால், மேட்ச் கரெக்டாக நடந்திருந்தால் 11:00க்கு மேட்ச் முடிஞ்சிருக்கும். சுக்கிரன் மாறி இருக்க மாட்டார். நம்ம சின்ன ரிசல்ட் அப்படி வந்திருக்கும். 11:55க்கு மீனத்திலேருந்து மேசத்துக்கு சுக்கிரன் மாறிட்டார். அந்த சுக்கிரன் வந்து அப்படியே என்ன செஞ்சார், ரிசல்ட்டையும் மாற்றிட்டார். அப்போ நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி மழைக்கு பின்னாடி மழை வந்துருச்சு அப்படின்னாலே மேட்ச் ரிசல்ட்டு அப்படியே சேஞ்ச் ஆகும்னு சொன்னது இது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படியே கூட விட்டுருக்கலாம். இருந்தாலும் அந்த சுக்கிரனை நான் அதை பார்க்கல. 8 மணிக்கு தான் போட்டேன். ஏன்னா டிலே ஆகிட்டே இதுக்கு மேட்ச் அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு டாஸ் போட்டாலும் 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு.